கந்த சஷ்டியின் 5ஆம் நாள் மிக முக்கியமானது. முருக பக்தர்களிடம் இன்று வேகம் அதிகரித்து காணப்படும். முருகப் பெருமானை வழிபடும் பக்தர்கள் அவருடைய வாகனமான மயில், கையில் இருக்கும் வேல் என அனைத்தையும் வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். சமீப காலமாக வேல் வழிபாடு செய்யும் முருக பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. கந்த சஷ்டி விரதமே முக்கியமானதுதான் என்றாலும் இந்த விரதத்தின் 5வது நாள் இன்று மிகவும் சிறப்புக்குரிய நாளாகும். கந்தக் கடவுள் எப்போதும் கருணையே வடிவமாக காட்சி தருபவர். ஆனால் கந்த சஷ்டியின் 5ஆம் நாளில் முருகனின் முகத்தில் கருணையுடன் வேகமும் அதிகரித்து இருப்பதைக் காண முடியும். முருகப் பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து சக்திவேலை வாங்கும் உற்சவம் நடைபெறுவது இந்த 5ஆம் நாளில்தான். அதேபோல் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் அன்னையிடம் இருந்து வேல் வாங்கும் போது முருகனின் திருமேனியில் வியர்க்கும் அதிசயம் நிகழ்வதும் இந்த நாளில்தான். கந்த சஷ்டியின் 5ஆம் நாளில் சஷ்டி விரதம் இருப்பவர்களும் சஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்களும் வேல் வழிபாடு செய்வது சிறப்பு. கந்த சஷ்டியில் 5ஆம் நாளில் வேல்மாறல் படிப்பது மிக மிக சிறந்தது. வேல் விருத்தம், சஸ்திர பந்தம், குமாரசுவம், வேல் வகுப்பு போன்றவை படிப்பதும், வேலை போற்றும் திருப்புகள், கந்தர் அலங்காரம் போன்றவற்றை படிக்கலாம். இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிக மிக சிறப்பானது. வேல் பதிகங்கள், வேல் போற்றி பாராயணம் செய்யலாம். முருகனையும் வேலையும் மனதார நினைத்து வழிபட்டு நம்முடைய கோரிக்கைகளை மனம் உருகி முருகனிடம் சொல்லி முறையிட்டால் முருகன் அவற்றை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார்.